அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நம்ம சேனலில் முறுக்கு ரெசிபி பார்க்கலாம். கோதுமை மாவில் முறுக்கு பண்ணலாம். பொட்டுக்கடலை மாவு, உளுந்த மாவு எதுவுமே சேர்க்காம கோதுமை மாவு மட்டும் வச்சு முறுக்கு பண்ணலாம். அதற்கு தேவையான பொருட்கள் 250 கிராம் கோதுமை மாவு எடுத்து வச்சுருக்கேன். 3 ஸ்பூன் ஆயில் எடுத்து வச்சுருக்கேன். 1/2 ஸ்பூன் வத்தல் பவுடர் எடுத்து வச்சுருக்கேன். 1/2 ஸ்பூன் ஓமம், தேவைக்கேற்ப உப்பு, மாவு பிசைறதுக்காக தண்ணீர். எடுத்த கோதுமை மாவை அவிச்சு எடுத்துக்கிடலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி அவிச்சிக்கிடலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிக்கிடலாம். நான் அதில் ஒரு கடாயில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிருக்கேன். அப்படி இல்லைன்னா இட்லி பாத்திரம் வச்சு கூட அவிச்சு எடுக்கலாம். இல்லை இதே மாதிரி ஒரு ஓட்டை தட்டு போட்டிருக்கேன். ஒரு காட்டன் கிளாத் எடுத்துக்கிடலாம். எடுத்து வச்ச மாவை இந்த கிளாத்தில் தட்டிக்கிடலாம். இது ஒரு மூடி போட்டு மூடிடலாம். மூடி போட்டு மூடியாச்சு. மாவு அவியட்டும். மாவில் தண்ணி எதுவுமே சேர்க்காம தான் அவிச்சு எடுக்க போகிறோம். மாவு அவிஞ்சதுக்கப்புறம் பார்க்கலாம். மாவு அவிஞ்சிருக்கும். ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். திறந்து பார்க்கலாம். நல்லா கட்டி கட்டியாக இப்படி தான் இருக்கும். மாவு அவிஞ்சிருச்சு. இதை அப்படி ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கிடலாம். மிக்ஸி ஜாருக்கு மாற்றியாச்சு. இதை மிக்ஸியில் ஒரு சுற்று போட்டு எடுத்துடலாம். அப்படி இல்லைன்னா அலசல் வச்சு கூட அலசி எடுக்கலாம். நான் இன்றைக்கி மிக்ஸி ஜாரில் போட்டு ஒரு சுற்று போட்டு எடுத்துடுறேன். மிக்ஸி ஜாரில் ஒரு சுற்று போட்டு எடுத்தாச்சு. மாற்றி எடுத்துக்கிடலாம். திரிச்ச மாவை ஒரு பேனுக்கு மாற்றியாச்சு. வத்தல் பவுடர் சேர்த்துக்கிடலாம். எடுத்து வச்ச ஓமத்தை கையில் வச்சு லேசாக இப்படி கசக்கிக்கிட்டு மாவோடு சேர்த்துக்கிடலாம். தேவைக்கேற்ப உப்பு சேர்த்துக்கிடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 3 ஸ்பூன் ஆயில் எடுத்து வச்சேன். அதையும் சேர்த்துக்கிடலாம். சூடு பண்ணாமல் எடுத்து வச்சது தான். எல்லாம் நல்லா மாவில் மிக்ஸ் பண்ணுற மாதிரி நல்லா பிசைஞ்சு எடுத்துடலாம். எல்லாம் நல்ல மாவில் மிக்ஸ் ஆகிருச்சு. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து சப்பாத்தி மாவு பிசைகிற மாதிரி பிசைஞ்சு எடுத்துடலாம். மாவு பிசைஞ்சாச்சு. இது இருக்கட்டும். முறுக்கச்சி எடுத்து பிழிஞ்சு எடுத்துடலாம். முறுக்கச்சியில் லைட்டாக எண்ணெய் தடவிக்கிடலாம். நான் ஸ்டார் தான் எடுத்திருக்கேன். எண்ணெய் தடவியாச்சு. பிசைஞ்ச மாவில் ஒரு பாதி எடுத்து முறுக்கச்சுக்குள்ளே வச்சுக்கிடலாம். இப்போ முறுக்கு புளிஞ்சிடலாம். மாவு வச்சாச்சு. டைட் பண்ணிடலாம். ஒரு பெரிய பிளேட் எடுத்து மாவு அவிச்ச கிளாத்தையே அதில் விரிச்சிருக்கேன். இப்போ முறுக்கு பிழிஞ்சிடலாம். இதே மாதிரி
எல்லா மாவையும் பிழிஞ்சு எடுத்துக்கிடலாம். முறுக்கு பிழிஞ்சிட்டு அதுக்கப்புறம் எண்ணெயில் போட்டு எடுக்கிறது ஈஸியாக இருக்கும். எல்லா மாவையும் முறுக்கு பிழிஞ்சாச்சு. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி ஆயில் ஊற்றி பொரித்து எடுத்துக்கிடலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிக்கிடலாம். ஆயில் ஊற்றிக்கிடலாம். ஆயில் சூடேறிடுச்சு. ஒரு முறுக்கா போட்டு பொரித்து எடுத்துடலாம். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிடலாம். கோதுமை மாவுங்கிறதுனால சட்டுன்னு கரிஞ்சிரும். அதனால் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிடலாம். ஒரு பக்கம் பொரிஞ்சிருச்சு. பெரட்டி விட்டுக்கிடலாம். இதில் நான் ஓமம் தான் சேர்த்துருக்கேன். நீங்கள் எள், ஜீரகம் எதுனாலும் உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ப சேர்த்துக்கிடலாம். நீங்களாக சொன்னால் தான் தெரியும் இது வந்து கோதுமை மாவில் செஞ்ச முறுக்குன்னு. அவ்வளோ நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா செவந்துருச்சு. எடுத்துடலாம். மீதமுள்ளதையும் இதே மாதிரி பொரித்து எடுத்துடலாம். முறுக்கு பொரிஞ்சிருச்சு. எடுத்துடலாம். லாக்டவுன் டைமில் வீட்டில் இருக்க பொருட்களை வச்சு டீ போடுற டைமில் பசங்களுக்கு செஞ்சு கொடுத்துடலாம் இந்த முறுக்கு. நீங்களும் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்களும் இந்த முறுக்கை ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி வந்துச்சுங்கிறத நம்ம கமெண்டில் சொல்லுங்கள். நம்ம சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும்.